ஸோ ஃபோர்ப்ஸ் மெத்தடை எதுக்கு யூஸ் பண்றோம், லீஸ்ட் டிஸ்க் மெத்தடை எதுக்கு யூஸ் பண்றோம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபோர்ப்ஸ் மெத்தட்ல எந்த மெட்டீரியலுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிப்போம், லீஸ்ட் டிஸ்க் மெத்தட்ல எந்த மெட்டீரியலுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிப்போம். இது குட் கண்டக்டர்க்கா, இது குட் கண்டக்டர்க்கா? Forbes மெத்தட்ல குட் கண்டக்டர்ஸ் மேம். வெரி குட் மேம், வெரி குட். ஸோ ஃபோர்ப்ஸ் மெத்தட் தான் குட் கண்டக்டர்ஸ். லீஸ்ட் டிஸ்க் மெத்தட்ல புவர் கண்டக்டருக்கு நம்ம கண்டுபிடிப்போம். வெரி குட் மேம், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தது. இன்னைக்கு கிளாஸ்ல அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட இந்த பார்ட்டை முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ்ல என்டர் ஆயிடுவோம். அதனால இன்னைக்கு ஒரு கிளாஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நம்ம டிராவல் பண்ணணும். பார்க்கலாம் இது இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லா சன், தெர்மல் ரேடியேஷன் இதை பத்தி படிப்போம். சோலார் கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன்ஸ் லா, அப்புறம் சனோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, இது 3 தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். நல்லா லிசன் பண்ணிட்டு வாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த கிளாஸ்ல ஸ்டீஃபன்ஸ் லாலாம் என்ன, சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன, சன்னோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, இந்த 3 கான்செப்ட் இதுதான் உங்க சிலபஸ்ல இருக்கும். இந்த 3 கான்செப்டை பத்தி தான் டீடைல்டா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சன் அப்படின்னாலே கண்டிப்பா தெர்மல் ரேடியேஷன் அது கூட உடன் பிறந்த ஒண்ணு இல்லையா? சன் அப்படின்னாலே ஹீட், அப்போ தெர்மல் ரேடியேஷன் கண்டிப்பா சன்ல வந்து இருக்கும். அதனாலதான் நம்ம இதை வந்து தெர்மல் பிசிக்ஸ் கீழே படிக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த யூனிட்ல இந்த டாபிக் கீழே ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன்ஸ் லா, சோலார் கான்ஸ்டன்ட், சன் டெம்பரேச்சர் கீழே நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டீஃபன்ஸ் லா, அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்றதுக்கான வேல்யூ பார்ப்போம். அதை எப்படி எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தனியா யூனிட்ல சிலபஸ்ல கொடுத்துருக்கனால அதை எப்படி எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? லைட்டா மட்டும் இது ஓவர் வியூவா பார்க்கலாம். சோலார் கான்ஸ்டன்ட், ஸோ சோலார் கான்ஸ்டன்ட்டும் அதே மாதிரி தான். டெஃபினேஷன், ஃபார்முலா, சிக்னிஃபிகன்ஸ். ஸோ சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதை எங்கே யூஸ் பண்றோம். அடுத்தது லேயர்ஸ் ஆஃப் சன். சன்ல வந்து என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லேயர்ல என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த சன் அப்படின்ற டாபிக்ல பார்ப்போம். இப்போ சன்னோட டெம்பரேச்சர்ஸை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ் ஸ்டீஃபன்ஸ் லா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்ஸ் லா. ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட், அதுல என்ன எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் சிக்மா அப்படின்னு சொல்லுவோம், அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் சோலார் கான்ஸ்டன்ட், சோலார் கான்ஸ்டன்ட் வந்து எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும், இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்ப்போம். சன்னோட டெம்பரேச்சர் என்ன, லேயர் என்ன அப்படின்றத பார்ப்போம். சன்னோட டெம்பரேச்சர் எது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபார்முலாஸ் வச்சு 2 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. அண்ட் ஃபைனலா நம்ம இந்த கிளாஸ்ல இருந்து பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரே ஸ்லைட்ல கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கோல்டன் கேப்சூல் மாதிரி. நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் எக்ஸாம் டைம்ல நீங்க இதை பார்த்துட்டு போனா போதும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இது எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஃபைனலா நீங்க பாக்குறது தான் இந்த கீ டேக்அவேஸ். ஓகேவா? சரி, ஓகே. ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஸ்டீஃபன்ஸ் லா. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, தெர்மல் எனர்ஜி, தெர்மல் பவரை பத்தி சொல்லுது. நமக்கு தெரியும் எனர்ஜி அப்படின்னாலே பவர் இன்டூ டைம் அப்படின்னு. பவர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எனர்ஜி இன்டூ எனர்ஜி டிவைடட் பை டைம் அப்படின்னு இதை ரீரைட் பண்ணி எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபுல்லா தெர்மல் எனர்ஜி பத்தி தான் பார்ப்போம். அதனால இதை நம்ம Q அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். சொல்லியிருக்கேன்னா, அதனாலதான் எனர்ஜி பர் டைமை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம், வாட், பவர் அப்படின்னு நம்ம யூனிட் எழுதுவோம். ஸோ இது நேற்று கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம், அது இன்னைக்கு கிளாஸ்லயே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸ்டீஃபன்ஸ் லானா என்னன்னா, P is equal to sigma A into T power 4. இந்த இடத்துல P அப்படிங்கிறது பவர். பவர் அப்படின்னா நமக்கு தெரியும் எனர்ஜி பர் டைம் தான் என்னன்னு சொல்லுவோம், பவர் அப்படின்னு சொல்லுவோமா? இது என்னன்னு சொல்லுவோம், எனர்ஜி பர் டைம். ஓகே. சிக்மா அப்படிங்கிறது தான் போல்ட்ஸ்மேன், இந்த போல்ட்ஸ்மேன்ஸ் லா அப்படி இல்லைன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஒரிஜினல் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் KB is equal to 1.38 into 10 power minus 23 ஜூல் பர் கெல்வின் தான். அது கூட சேர்த்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னு இருக்கு. ஓகேவா?
ஸ்டீஃபன்ஸ் போல்ஸ்மேன்ஸ் லா. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் பேரு ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஆனா மோஸ்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களை அவ்வளோலாம் கன்ஃபியூஸ் பண்ணிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸ்டீஃபன் லால வரதுனால இந்த கான்ஸ்டன்ட் பேரு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஓகே. ஏ அப்படின்னா ஏரியா. T⁴ அப்படின்னா டீனா நமக்கு தெரியும் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பவர் 4க்கு இது வந்து எல்லாமே நியூமரேட்டர்ல இருக்கு, அதனால ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும். இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படியும் எழுதலாம். பவர் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ இன்டூ T⁴ அப்படின்னு. இந்த ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம கான்ஸ்டன்ட் போடுவோம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ P இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ T⁴ அப்படின்னு எழுதுவோம். அது இல்லாம இது வந்து பர் டைம் வச்சு சொன்னாத எனர்ஜி பர் டைம்னு சொன்னாதானே பவர். அதே நான் எனர்ஜி வச்சு இதை சொல்லலாம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ T⁴. இப்போ மேம் இங்க இருக்க டைம் எங்க போச்சு, இதுல இருக்க டைம் எங்க போச்சு அப்படின்னா டைம் இந்த சைடு போயிருக்கும். அந்த டைம் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், 1 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா E இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ T⁴ அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ T⁴. ஏ அப்படிங்கிறது ஏரியா, டீங்கிறது டெம்பரேச்சர். அப்போ 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி. அப்புறம் ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும்னு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து சொல்லலாம். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த பவர், நம்ம கொடுக்குற பவர்னா என்ன, அந்த சோர்ஸ் கொடுக்குற பவர். ஃபார் எக்ஸாம்பிள் இது சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சன் ரேடியேட் பண்ற அந்த பவர் எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும் அப்படின்னா ஏரியாவுக்கும் 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சருக்கும் ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும். அந்த டைம் அங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சரை 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த வேல்யூக்கு இந்த பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும் அப்படிங்கிறதா இதனுடைய மீனிங். ஸோ உங்களுக்கு லா இந்த மாதிரி ஈக்குவேஷனா கொடுத்தும் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா சென்டென்ஸ்ல கொடுத்துட்டு இது என்ன லா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் ரேடியேட்டட் பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் தி அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஸ்டீஃபன்ஸ் லா. ஓகேவா? டோட்டல் பவர், டோட்டல் ரேடியேட்டட் பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, அப்படின்னா டோட்டல் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் தி அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதுதான் உங்களுக்கு மெயினா ஞாபகம் இருக்கணும். ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னா 4 அப்படின்னு ஞாபகம் வச்சிடணும். ஓகேவா? T⁴ அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் ஆகுதோ அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னா பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴, அப்படி இல்லைன்னா எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴. இது டெம்பரேச்சர் பொறுத்து மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமா அப்படின்னா கிடையாது, ஏரியாவையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது கொஞ்சம் இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். டோட்டல் தெர்மல் ரேடியேஷன் பவர் எமிட்டட் பை த பிளாக் பாடி. அது என்ன பிளாக் பாடி? ஸோ இந்த தெர்மல் பிசிக்ஸ்னு எடுத்தாலே இந்த பிளாக் பாடின்ற வேர்டை யூஸ் பண்ணாம நம்ம போவே மாட்டோம். பிளாக் பாடி அப்படின்னா என்னன்னா இதுக்கு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இது பெர்ஃபெக்ட் அப்சர்வர் அண்ட் ரிஃப்ளெக்டர், பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர். ஓகேவா? அதனாலதான் இது வந்து பிளாக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பெர்ஃபெக்ட் அப்சர்வர்னா என்ன அர்த்தம்? அது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், உறிஞ்சுக்கும் அர்த்தம். ரிஃப்ளெக்டர்னா அது எதுவுமே வந்து உள்ள எடுத்துக்காது, எல்லாத்தையும் வெளியில தள்ளி விட்டுரும் அப்படின்னு அர்த்தம். அதானே ரிஃப்ளெக்ஷனுக்கான மீனிங். இப்போ ஒரு சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னா என்ன வருதோ அது அப்படியே ரிட்டர்ன் போயிடும், அதானே ரிஃப்ளெக்ஷன். அதே அப்சார்ப்ஷன்னா என்ன நம்ம கொடுக்குறோமோ அது அப்படியே உள்ளார போயிட்டு வெளியே எதுவுமே வராது, இதுதான் அப்சார்ப்ஷன் இல்லையா? எமிஷன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன கொடுக்குறோமோ அது உள்ள போயிட்டு அப்படியே வெளியில வரும், இதுதான் எமிஷன் இல்லையா? ஸோ அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ரேடியேஷன் உள்ள போயிட்டு வெளியவே வராது, அது அப்சார்ப்ஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா உள்ளறையே போகாம நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே ரிட்டர்ன் ஆகி வெளியில வந்துடும், அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். எமிஷன் அப்படின்னா எந்த மெட்டீரியல் வழியா நம்ம அனுப்புறோமோ அதுக்குள்ளார போயிட்டு கொஞ்சம் அந்த மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணாலும் பண்ணும், பண்ணலனாலும் இல்லை, அது அப்படியே வெளியில வந்துடும். ஸோ அந்த மெட்டீரியல் வழியா வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எமிஷன். மெட்டீரியலுக்குள்ளாரே போகாம ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன். மெட்டீரியலுக்குள்ளார போயிட்டு அது வெளியவே வரல அப்படின்னா அது அந்த அப்சார்ப்ஷன். ஓகேவா? எமிஷன், ரிஃப்ளெக்ஷன். ஸோ பிளாக் பாடி அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் அப்சர்வர், பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது பெர்ஃபெக்டா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படின்னா நம்ம 100% என்ன அனுப்புறோமோ அதை 100% அதுவே வச்சுக்கும். 90% வச்சுட்டு மீதி வந்து ஹீட்டா ரிலீஸ் பண்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் இது பண்ணவே பண்ணாது. என்ன நம்ம கொடுக்குறோமோ அந்த சிக்னலை 100% ஹீட்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் எனர்ஜி அப்படின்னா 100% இதுவே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி தான் இது பெர்ஃபெக்ட் எமிட்டர். இதுக்குள்ளார என்ன இப்போ ரேடியேஷன் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாத்தையும் அப்படியே எமிட் பண்ணி விட்டுரும், அது உள்ளார வச்சுக்காது.
ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த மெட்டீரியலுக்குள்ளார ஏதாவது ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆனாலும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எமிட் பண்ணிடும் 100%. அதுக்குள்ளார எந்த ஒரு ரேடியேஷனையும் வச்சுக்காது. அதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ பிளாக் பாடி இஸ் அ பர்ஃபெக்ட் அப்சர்வர், பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர். இது கூட உங்களுக்கு ஒன் வேர்டா கேட்பாங்க. ஓகேவா? இட் அப்சர்வ்ஸ் ஆல் இன்கமிங் ரேடியேஷன்ஸ் அண்ட் எமிட் மேக்ஸிமம் பாசிபிள் ரேடியேஷன். எல்லா ரேடியேஷனையுமே அது எமிட் பண்ணிடும், எல்லா ரேடியேஷனுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஐடியலைஸ்ட் ஆப்ஜெக்ட். ஐடியல் அப்படின்னாலே என்ன? அது தியரிட்டிக்கல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படி ஒண்ணு இந்த ரியல் லைஃப்ல இருக்கவே இருக்காது. அதுக்கு பேர் தான் ஐடியல் இல்லையா? ஐடியல் கேஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கா? இல்ல நம்ம பாக்குறது எல்லாமே ரியல் கேஸ் தான். ஆனா ஐடியல்னு வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்கஷனுக்கு அது ஈஸியா இருக்கும். நம்ம என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிக்க போனாலும் அது கன்க்ளூஷன் கொடுக்க போனாலும் அது ஈஸியா இருக்கும். அதுக்காக இந்த ஐடியல் ஆப்ஜெக்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஐடியல் ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணும்? பர்ஃபெக்டா அப்சர்வ் பண்ணி பர்ஃபெக்டா எமிட் பண்ணும். ஸோ பிளாக் பாடி இஸ் அ பர்ஃபெக்ட் எமிட்டர், பர்ஃபெக்ட் அப்சர்வர். இந்த பிளாக் பாடியில இருந்து வர அந்த ஹீட் ரேடியேஷன் அப்படி இல்லைன்னா அந்த பவர் எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும் அப்படின்னா ஃபோர்த் பவர் ஆஃப் த அப்சல்யூட் டெம்பரேச்சர். அதே தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட் டு T பவர் 4. எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட் டு T பவர் 4. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இது யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜோசப் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க 1879ல. இதை தியரிட்டிக்கலா டிரைவ் பண்ணி ப்ரூவ் பண்ணது யாரு அப்படின்னா போல்ஸ்மேன். ஓகேவா? லாட்விக் போல்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க தான் இதை தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணாங்க. இவங்க எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணாங்க. யாரு? ஸ்டீஃபன். ஸோ இவங்க எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணதை இவங்க தியரிட்டிக்கலா ஆமா எனக்கும் அந்த வேல்யூ தான் வந்திருக்கு, இப்ப ஸ்டீஃபன் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போல்ஸ்மேன் சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி பாதி வேலையை பிரிச்சுக்கிட்டதுனால இந்த லாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டீஃபன் போல்ஸ்மேன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது யாரு அப்படின்னா ஸ்டீஃபன். அதனால இது ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஸ்டீஃபன் போல்ஸ்மேன்ஸ் லா. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இப்போ டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணா பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா T பவர் 4 4th பவர் டைம் இன்க்ரீஸ் ஆகும். 4 டைம்ஸ்னா இங்க இந்த இடத்துல இல்ல, பவர்ல 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பரேச்சரை நம்ம டபுள் பண்றோம்னு வச்சுக்கோங்க. டெம்பரேச்சரை டபுள் பண்றேன், அப்ப பவர் என்ன ஆகும் அப்படின்றது என்னுடைய கொஸ்டின். பவர் என்ன ஆகும்? பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் பவர் 4. அப்ப டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல நான் என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? 2T சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்ப பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2T பவர் 4. அப்போ 2 பவர் 4க்கான மீனிங் என்ன? 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இல்லையா? 4 டைம்ஸ் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 இன்டூ 8. ஸோ 4 இன்டூ 4. 4 இன்டூ 4 என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். அப்ப 2 பவர் 4ஓட வேல்யூ என்னது? 16. அப்போ நம்ம டெம்பரேச்சரை ஒரு டைம் டபுள் பண்ணா பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி இருந்த பவர் மாதிரி. முன்னாடி பவர் 1 அப்படின்னா இப்ப பவர் 16. அப்ப பாத்தீங்களா டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல முக்கியமான ஒரு பவர்ஃபுல் டேர்ம் அப்படின்னா அது T பவர் 4 தான். ஸோ திஸ் மேக்ஸ் டெம்பரேச்சர் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேக்டர் இன் த ரேடியேஷன். அதனாலதான் இந்த டெம்பரேச்சருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் தி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இது ஏரியாவையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். திஸ் லா இஸ் ஃபண்டமெண்டல் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டார் டு ஹியூமன் பாடிஸ் எமிட் ஹீட் ரேடியேஷன். ஸ்டார்ல இருந்து ஹியூமன் பாடி வரைக்கும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எப்படி ஹீட் எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது, எப்படி ஹீட் எனர்ஜியை வந்து வெளியில விடுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்லயே நம்ம புரிஞ்சுக்கலாம். திஸ் லா இஸ் ஃபண்டமெண்டல் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எப்படி ஹீட் எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஒரு லா மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த லால இருந்து இதுக்காக தான் நம்ம இந்த எப்படி இன்னொரு விஷயம் நம்ம படிச்சாலும் அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்கும். அதனாலதான் அந்த லாவை நம்ம படிப்போம், அந்த விஷயத்தை நம்ம படிப்போம். ஸோ இதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் இது. ஸோ சன்ல இருந்து நம்ம ஹியூமன் பாடி வரைக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஹையஸ்ட் வந்து ஸ்டார்ஸ் தான் இல்லையா? ஸோ அந்த ஸ்டார்ஸ் தான் ஹையஸ்ட் ஹீட் ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணும். அப்புறம் நம்ம கொஞ்சமா எமிட் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ல இருந்து நம்ம ஹியூமன் பாடி வரைக்கும் எல்லா பாடிஸும் ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணும், எமிட் பண்ணும். அப்படி எமிட் பண்றது எந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டீஃபன் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது இந்த ஸ்டீஃபன் லா வந்து பெர்ஃபெக்ட் பிளாக் பாடிக்கு தான் இப்ப நம்ம பார்த்த ஈக்குவேஷன். சரியா? அதுவே அது பெர்ஃபெக்ட் பிளாக் பாடி இல்லைன்னா, பெர்ஃபெக்ட் பிளாக் பாடினா என்னன்னு சொல்லியிருக்கேன்? பெர்ஃபெக்ட் அப்சர்வர், பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பெர்ஃபெக்ட் அப்சர்வர், பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர், சாரி எமிட்டர். ரிஃப்ளெக்டர்னு சொன்னா அவ்வளவுதான், மார்க் முடிஞ்சது. ஸோ பெர்ஃபெக்ட் அப்சர்வர், பெர்ஃபெக்ட் எமிட்டர். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஸ்லைட்ல கரெக்டா தானே கொடுத்துருக்கேன்.
ஆமா. ஸோ இங்க பாருங்க, ஐடியலைஸ்டு ஆப்ஜெக்ட் அப்சர்வ் ஆல் இன்கமிங் ரேடியேஷன் அண்ட் எமிட் மேக்ஸிமம் பாசிபிள் ரேடியேஷன். சரியா? ஸோ அப்போ இது பெர்ஃபெக்ட் அப்சர்வர், பெர்ஃபெக்ட் எமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முன்னாடி மாத்தி சொல்லியிருந்தேன்னா அதை வந்து மறந்துருங்க. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். பிளாக் பாடி அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் அப்சர்வர், பெர்ஃபெக்ட் எமிட்டர். AEIOU அப்படின்ற வவல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, IOU அப்படின்ற வவல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் பாடி ஈஸியா ஞாபகம் இருக்கும். பிளாக் பாடியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ பி அப்படின்னா பிளாக் பாடியா, பி அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன லெட்டர் வரணும், ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ பிளாக் பாடி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்சர்வர், பெர்ஃபெக்ட் எமிட்டர். ஓகே, சரி, ஓகே. இதுக்கான ஃபார்முலா பெர்ஃபெக்ட் பிளாக் பாடியா இருக்கும் பொழுது தான் ஸ்டீஃபன் லா என்னது, பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அண்ட் T பவர் 4. அந்த ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதுக்கான வேல்யூ தான் இந்த சிக்மா. ஓகேவா? அந்த சிக்மா தான் என்னது, ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னாலே அதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்குமா, ஒரு வேல்யூ இருக்குமா. ஸோ அது எவ்வளவு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இன்டர்பிரேட் பண்ணலாம். P அப்படிங்கிறது டோட்டல் பவர் ரேடியேட்டட் by the black body. So power அப்படின்னா அதனுடைய யூனிட் என்னது, வாட். எப்படி இதனுடைய யூனிட் வாட், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம் அப்படின்னு நமக்கு தெரியும். பவர் வேணும் அப்படின்னா எனர்ஜி பர் டைம் இதை ரீரைட் பண்ணி எழுதுவோம். ஸோ இதனுடைய யூனிட் தான் வாட். இப்போ டோட்டல் பவர் ரேடியேட்டரோட யூனிட் என்னது, வாட். சிக்மா அப்படிங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனுடைய வேல்யூ என்னன்னா 5.67 into 10 power minus 8 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் கெல்வின் பவர் 4. ஓகேவா? இதனுடைய வேல்யூ எப்படி வந்துச்சு, இந்த யூனிட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்க்கு பின்னாடி ஃபார்முலா பார்ப்போம். ஓகேவா? அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா நமக்கு சிக்மாவுடைய வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இந்த யூனிட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபார்முலால இருந்து தான் இந்த யூனிட் வந்துச்சு. பவரோட யூனிட் நமக்கு தெரியுமா, இப்போ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் தானே சிக்மா. ஸோ இதை ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். சிக்மா மட்டும் நமக்கு இந்த சைடு இருக்கணும். அப்போ பவர் டிவைடட் பை ஏரியா இன்டு T பவர் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பவரோட யூனிட் என்ன, வாட். ஏரியாவோட யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். டெம்பரேச்சரோட யூனிட் என்ன, கெல்வின். கெல்வின் பவர் 4, ஏன்னா டெம்பரேச்சர் பவர் 4 அப்படிங்கிறதுனால. அப்போ ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னுடைய யூனிட் எப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா, வாட் மீட்டர் பவர் -2 கெல்வின் பவர் -4. ஸோ இப்படிதான் நம்ம யூனிட்டை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த யூனிட்டை நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா மறந்துடும். அதனால இந்த ஈக்குவேஷனை வந்து ஞாபகம் வச்சு நீங்க படிச்சுக்கணும். சரியா? ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஹை. இதனுடைய வேல்யூ பாருங்களேன், 5678 அப்படின்னு வரும். 5.67 into 10 power -8 அப்படின்னு வரும். ஸோ 5678. ஸோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆனா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மைனஸ்ல இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கணும் பவர்ல வரும்போது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ 5.67 into 10 power -8. அப்படியே 5ல இருந்து கண்டினியூஸா எழுதி இங்க மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த யூனிட் எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இந்த ஃபார்முலால இருந்து. ஓகேவா? வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் கெல்வின் பவர் 4 அப்படின்றது தான் இதனுடைய யூனிட். ஸோ இதை நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் படிச்சிட்டோம். ஏ அப்படிங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பாடி, பாடியினுடைய ஏரியா எவ்வளோ அப்படின்னு. ஏரியாவை நம்ம எப்பயுமே எதுல மெஷர் பண்ணுவோம், மீட்டர் ஸ்கொயர்ல தான் மெஷர் பண்ணுவோம். T அப்படிங்கிறது டெம்பரேச்சர், டெம்பரேச்சருடைய யூனிட் வந்து கெல்வின். ஓகேவா? நீங்க செல்சியஸ் அப்படின்னு நீங்க போட்டு ஆன்சர் போட்டீங்கன்னா தப்பா வந்துடும். ஓகேவா? ஸோ இங்க இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் எழுதுறப்ப கூட பிரச்சனை வராது. இதை வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே செல்சியஸ்ல கொடுத்துருவாங்க. நான் அதை லாஸ்ட்ல உங்களுக்கு வச்சிருக்கேன், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். செல்சியஸ்ல கொடுத்துட்டு நீங்க வந்து ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிங்க, அப்படி இல்லைன்னா இந்த பவர் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிங்கன்னு கேட்டா நமக்கு எப்பயுமே இந்த வேல்யூ தான். ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கனாலே நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த கான்ஸ்டன்ட் எழுதிட்டா போதும், ஞாபகம் இருந்தா போதும். 5.67 into 10 power -8 வாட் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4 அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ப்ராப்ளமே சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதை கேட்கறதுக்கு பதிலாக பவர் கேட்பாங்க. இப்போ பவர் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துட்டு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு பவர் எவ்வளோன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். ஆனா டெம்பரேச்சர் பார்க்கணும், அது கெல்வின்ல கொடுத்துருக்காங்களா செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஸோ டெம்பரேச்சர்ல கொடுத்துருந்தாங்க, டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அது SI யூனிட்டா மாத்திரணும், கெல்வினுக்கு மாத்திரணும். நமக்கு தெரியும் டிகிரி செல்சியஸை எப்படி கெல்வினா கன்வெர்ட் பண்றதுன்னு. கெல்வின் இஸ் ஈக்குவல் டு எத்தனை டிகிரி செல்சியஸோ அத்தனை டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273 அது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கெல்வினா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? அப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த செல்சியஸ் வேல்யூவை
273 ஆட் பண்ணி நம்ம அதை கெல்வினா கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா? கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த டெம்பரேச்சருடைய வேல்யூவை தான் நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த ஸ்லைட்ல. அடுத்தது ரியல் ஆப்ஜெக்ட்ஸ். இப்ப நம்ம பார்த்தது எது? பர்ஃபெக்ட் பிளாக் பாடிக்கு ஸ்டீஃபன் லா எப்படின்னு பார்த்தோம். அதுவே ரியல் பாடி, ரியல் ஆப்ஜெக்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா பர்ஃபெக்ட் அப்சர்வராகவும் பர்ஃபெக்ட் எமிட்டராகவும் இருக்காது இல்லையா? இட் பர்ஃபெக்ட் அப்சர்வராகவும் பர்ஃபெக்ட் எமிட்டராகவும் இருக்காது. ஸோ இது அப்சர்ப்ஷன்லயும் கொஞ்சம் வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணும், இல்லாட்டி எமிட் பண்ணும். இந்த எமிஷன்லயும் கொஞ்சம் அப்சர்ப்ஷன் வந்து அது வச்சிருக்கும், இல்லாட்டி ரிஃப்ளெக்ஷன் வந்து பண்ணும். ஸோ அப்போ இது வந்து 100% இது வேலையை கரெக்டா செய்ய முடியாது. எது? ரியல் பாடிஸ் பர்ஃபெக்டா அப்சர்வும் பண்ண முடியாது, பர்ஃபெக்டா எமிட்டும் பண்ண முடியாது. அப்போ இதுல இருந்து கொஞ்சம் வந்து எமிட் ஆகும். இது பர்ஃபெக்ட் அப்சர்வர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னாலும் கொஞ்சம் வந்து எமிட் ஆகும், பர்ஃபெக்ட் எமிட்டர்னு வச்சுட்டோம்னாலும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனால ரியல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம கண்டிப்பா இந்த எமிசிவிட்டி அப்படிங்கிற டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா இது பர்ஃபெக்ட் அப்சர்வர் பர்ஃபெக்ட் எமிட்டர் கிடையாது, நம்ம ரியல்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ். அதனால இந்த எமிசிவிட்டி அப்படிங்கிற டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சேம் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டுக்குரிய ஃபார்முலாவே தான், சாரி ஸ்டீஃபன் லாக்குரிய ஃபார்முலாவே தான். P is equal to sigma A into T⁴ வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். இப்போ ரியல் பாடிக்கு என்ன பண்ணிருப்போம்? எமிசிவிட்டி E அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிருப்போம். ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரியல் பாடிக்கான ஈக்குவேஷன். மேக்ஸிமம் உங்களுக்கு ஐடியல் பிளாக் பாடிக்கு தான் கேட்பாங்க. இன்கேஸ் E கொடுத்து கேட்டாங்கனாலும் அது கரெக்ட்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ரியல் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஸ்டீஃபன்லா எப்படி மாறுது அப்படின்னா எமிசிவிட்டி டேர்மும் இன்க்ளூட் பண்ணிடணும். அதுதான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் ரியல் பாடி கண்டுபிடிக்கும் பொழுது. ஓகேவா? ஸோ இந்த எமிசிவிட்டி அப்படின்றது அதனுடைய வேல்யூ பொறுத்து எப்படி நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணலாம் நம்ம மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கலாம். எமிசிவிட்டி 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் பிளாக் பாடி. ஓகேவா? அது என்ன பண்ணிரும் அப்படின்னா 100% வந்து எமிட் பண்ணிரும் பர்ஃபெக்ட் பிளாக் பாடி. அதே எமிசிவிட்டி 0 அப்படின்னா அந்த பாடி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர்னு சொல்லுவோம். அது எமிட்டே பண்ணாது, ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணிரும். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்களேன், 0னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எமிசிவிட்டி 0னா பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர், எமிசிவிட்டி 1 அப்படின்னா பர்ஃபெக்ட் பிளாக் பாடி. ஓகேவா? பர்ஃபெக்ட் எமிட்டர் அப்படின்னு நீங்க கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? பர்ஃபெக்ட் பிளாக் பாடினா என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ட் எமிட்டர் தானே அர்த்தம். பர்ஃபெக்ட் எமிட்டர். ஓகேவா? இப்போ E ஈக்குவல் டு 1 அப்படின்னா பர்ஃபெக்ட் எமிட்டர், E is equal to 0 அப்படின்னா பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. E is equal to 1 அப்படின்னா இப்போ எமிஷனுக்கு E அப்படின்னு போடுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த 1 அப்படின்றத போட்டுட்டு தானே போடுவோம். அதனால 1 அப்படின்றது பர்ஃபெக்ட் எமிட்டருக்கானது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நான் வந்து வச்சுக்கிற ஷார்ட்கட்ஸ். உங்களுக்கு இது வந்து ஓகேனா நீங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர், பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர்ல ஈயோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? இது ஒண்ணு ஞாபகம் இருந்தாலே இன்னொன்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அப்போ இது ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இது இந்த பாடிக்குள்ளார வந்து ரேடியேஷனே போவாது இல்லையா? மொத்தமும் ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ பாடிக்குள்ளார ரேடியேஷனே போவாது. இது ரேடியேஷன் போனா தானே அது எமிட் பண்ணுதா இல்லையானே நம்மளால சொல்ல முடியும். அப்போ இந்த பாடிக்குள்ள ரேடியேஷனே போகல அப்படின்ற பட்சத்துல இது நம்ம என்னன்னு சொல்லலாம்? 0 ரேடியேஷன் எமிட்டர்னு கூட சொல்லலாம் இதை. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர் என்னன்னு சொல்லலாம்? இட் எமிட்ஸ் 0 ரேடியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈயோட வேல்யூ இன் பிட்வீன் 0க்கும் 1க்கும் இடையில இருக்கு இல்லையா? 0 அதிகமா இருக்கு, 1க்கு நேரா இருக்கு. ஆல்மோஸ்ட் இது 1 தானே, 0.97 அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது which is equal to 1. அப்போ ஹியூமன் பாடி அப்படிங்கிறது நியர்லி a black body அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். பிளாக் பாடியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? பர்ஃபெக்ட் அப்சர்வர், பர்ஃபெக்ட் எமிட்டர் இல்லையா? அப்போ இது 1 எமிசிவிட்டி வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது ஒரு நம்ம ஒரு பிளாக் பாடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த எமிசிவிட்டி அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எமிசிவிட்டி அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன்லெஸ் நம்பர். அப்ப அதுக்கு யூனிட் கிடையாது, அது ஒரு நம்பர், ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? அந்த வேல்யூ வந்து எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்ல பாருங்க 0 இருக்கு இல்லையா? 0 இருந்தா அது பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர்னு சொல்றோம். 1 இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட் எமிட்டர்னு சொல்றோம், அதாவது பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனுடைய வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? 0ல இருந்து 1 வரைக்கும் தான் இதனுடைய வேல்யூ இருக்கும். ஓகேவா? ரியல் மெட்டீரியல்ல எப்பவுமே எமிசிவிட்டி 1 விட கம்மியா தான் இருக்கும், பட் 0 விட அதிகமா இருக்கும். இதை நீங்க இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? எமிசிவிட்டி 0 விட அதிகமா இருக்கும், பட் 1 விட கம்மியா இருக்கும் ரியல் மெட்டீரியல்ஸ்க்கு. ஓகேவா? நம்ம ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு எமிசிவிட்டி இப்படிதான் இருக்கும். பட் மெனி மெட்டீரியல்ஸ் லைக் ஹியூமன் ஸ்கின் ஆர் வெரி க்ளோஸ் டு 1 ஃபார் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஸோ நம்ம மேல படுற ரேடியேஷன் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி எமிட் பண்ணுவோம் அப்படின்னா
ஆல்மோஸ்ட் 100% வந்து ஃபுல்லா எமிட் பண்ணிடுவோம். அதனாலதான் இந்த எமிசிவிட்டி வந்து 1 இருக்கும். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் நம்ம மேல படும் பொழுது. ஓகேவா? அதனால நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஒரு ஹியூமன் பாடி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் இது பிளாக் பாடி பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹியூமன் பாடியை. ஓகேவா? ஸோ இங்க ரியல் ஆப்ஜெக்ட்ஸ்ல எமிசிவிட்டி வந்து 100% இருக்க முடியாது. அதாவது பெர்ஃபெக்ட் எமிட்டராவோ பெர்ஃபெக்ட் அப்சர்வராவோ ஒரு பாடி இருக்க முடியாது. அப்போ அங்க வந்து ஒரு எமிஷன் நடக்கும். அந்த எமிஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இங்க எமிசிவிட்டி அப்படிங்கறத ரியல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வரும்போது ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த எமிசிவிட்டி வந்து யூனிட்லெஸ், டைமென்ஷன்லெஸ். இதுக்கு யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. இதனுடைய வேல்யூ 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். இது 0வா இருக்கும் பொழுது இது பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர்னு சொல்லுவோம். இது 1ஆ இருக்கும் பொழுது பெர்ஃபெக்ட் எமிட்டர்னு சொல்லுவோம். பெர்ஃபெக்ட் எமிட்டர் அப்படின்னா பெர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிபி அப்படின்னா பிளாக் பாடி. இப்ப நம்மளோட ஹியூமனுக்கு இது இன்பிட்வீன்ல இருக்கும். 0ல இருந்து 1க்குள்ளார இருக்கும். ஓகேவா? 0ல இருந்து 1க்குள்ளார இருக்கும் அப்படின்னா அப்ப 0க்கு பக்கத்துல இருக்கா இல்ல 1க்கு பக்கத்துல இருக்கானா இட்ஸ் இஸ் நியர் டு 1. ஓகேவா? அப்போ நம்ம ஹியூமன் பாடியும் ஒரு பிளாக் பாடியும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த எமிசிவிட்டி அப்படிங்கறத இந்த ஸ்டீஃபன் லால இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது இதுக்கு வேல்யூ இருக்கு. 1னா எப்படி, 0னா எப்படி, 0.09னா எப்படி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த தேர்ட் ஒன்னை விட இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ 0வா இருக்கும்போது பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர்னு சொல்லுவோம், 1ஆ இருக்கும்போது பெர்ஃபெக்ட் எமிட்டர்னு சொல்லுவோம். அடுத்தது நெட் ரேடியேஷன் பிட்வீன் பாடி அண்ட் இட்ஸ் சரௌண்டிங். என்ன ஒரு பாடியா இருந்தாலோ அது டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணாலோ இல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணாலோ எமிட் பண்ணாலோ சரௌண்டிங் கூட அது கான்டாக்ட்ல தான் இருக்கும் இல்லையா? அது எங்க வச்சிருக்கோமோ அந்த மெட்டீரியல்ல அந்த சரௌண்டிங் கூட கான்டாக்ட்ல தான் இருக்கும். அப்போ அந்த சரௌண்டிங்ல ஒரு அப்சர்ப்ஷனோ, டெம்பரேச்சர் அப்சர்ப்ஷனோ இல்ல ஹீட் அப்சர்ப்ஷனோ இல்ல ரிசப்ஷனோ இல்ல எமிஷனோ ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த சரௌண்டிங்கோட கனெக்ட் பண்றப்போ அந்த சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம்? நான் இங்க பிபிடில நான் டைப் பண்ணும்போது இதை கரெக்டா என்னால இந்த சஃபிக்ஸ்ல வந்து டைப் பண்ண முடியல. அதாவது சப்ஸ்கிரிப்ட்ல வந்து டைப் பண்ண முடியல இப்படி நெட் பி நெட் அப்படின்னு. அதனால நான் இங்க ஒரு டேஷ் கொடுத்து இப்படி போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, பி நெட் அப்படின்னு இப்படி படிச்சுக்கோங்க. சரியா? நான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் ப்ரெஷர் சொல்லும் போது சொன்னேன் இல்லையா, 1/27 a/b² அப்படிங்கறது இங்க போட முடியலன்னு. அதே கேஸ் தான் இங்கேயும். ஓகேவா? சோ பி அப்படின்றது என்னது? பவர். அப்போ நெட் பவர் இஸ் ஈக்குவல் டு, நெட் பவர் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயத்தை மொத்தமா கன்க்ளூட் பண்றோம்னு அர்த்தம் இல்லையா? நெட் அப்படின்னா என்ன? எல்லாம் சேர்த்து. இப்ப நெட் அமௌண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மொத்தம் எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி நெட் அப்படின்னா இப்ப அந்த பாடி அது சுத்தி இருக்கிற சரௌண்டிங் ரெண்டையும் இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நெட் பவர் இஸ் ஈக்குவல் டு E சிக்மா A T⁴ மைனஸ் T0⁴. அப்போ இதுல ஒன்னு சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரா இருக்கும், ஒன்னு பிளாக் பாடியோட டெம்பரேச்சரா இருக்கும். அது என்ன அப்படின்றத இந்த சிம்பிள் மீனிங்ல பார்க்கலாம். பி நெட் அப்படிங்கிறது எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல. ரேட் அப்படின்னா அந்த டைம் தானே. அப்ப எனர்ஜி பர் டைம் தான் நம்ம பவர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த பி நெட். டி அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்க அந்த பிளாக் பாடி, அந்த ரேடியேட்டிங் பாடியினுடைய டெம்பரேச்சர். அந்த பாடியினுடைய டெம்பரேச்சர் தான் டி. அப்ப இது வந்து டெம்பரேச்சருடைய பாடியோடைய டெம்பரேச்சர். T0 அப்படிங்கிறது சரௌண்டிங், நம்மளோட என்வாயன்மெண்ட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். ஓகேவா? அது எவ்வளோன்னு சொல்றது தான் இந்த T0. ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு பாடியோட டெம்பரேச்சர் இது 10 கெல்வின், சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் 5 கெல்வின், அப்புறம் ஏரியா 2 மீட்டர் ஸ்கொயர், எமிசிவிட்டி 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப பவர் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண சொன்னா நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா முடியாதா? இப்படிதான் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா. அப்ப நமக்கான ஃபார்முலா என்னது? P net is equal to E ஓட வேல்யூ என்ன? 2 into அடுத்து சிக்மா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 5.67 into 10⁻⁻8. நெக்ஸ்ட் ஏரியா எவ்வளோ? 2 மீட்டர் ஸ்கொயர். அப்போ into 2. இந்த அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு டெம்பரேச்சருடைய டிஃபரன்ஸ். டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி, டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங். டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி எவ்வளோ? 10 கெல்வின். அப்போ 10 மைனஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் 5. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் பவர் எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 4 and 5.67 into 10⁻⁻8 into 5 minus 10 minus 5 5. அப்போ 4 5s are 20 into 5.67 into 10 power
-8. ஸோ இது ஆல்மோஸ்ட் நான் 6ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆல்மோஸ்ட் 120 into 10 power -8 அப்படின்னு வரும் இல்லையா? அதாவது 120 விட கம்மியா தான் வரும். 115 17 வரும், அந்த ரேஞ்சில் வரும். நான் அப்ராக்சிமேட்டா எடுத்து போட்டதுனால இந்த ரேஞ்சில் இருக்கு. அப்போ நெட் பவர் எத்தனை கிடைச்சிருக்கு? 1117 into 10 power -8 வாட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படிதான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. எமிசிவிட்டி கொடுத்துருவாங்க, ஏரியா கொடுத்துருவாங்க, பாடியோட டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க, அண்ட் சரௌண்டிங் டெம்பரேச்சரும் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் பவர் கிடைச்சிரும். இல்லாட்டி நெட் பவர் கொடுத்துட்டு அந்த அந்த பாடியோட ஏரியா என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இது கேட்பாங்க, பாடியோட டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. ஸோ இது எப்படினாலும் இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா நம்ம ரீரைட் பண்ணி மாத்தி எழுதி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ சரௌண்டிங் அப்படின்னு வந்துருச்சு. நெட் ரேடியேஷன், சரௌண்டிங் டெம்பரேச்சர், உங்களுக்கு அந்த உங்க ப்ராப்ளம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? அந்த சரௌண்டிங் பாடி கொடுத்துருக்காங்களா இல்ல வெறும் பாடி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலே, ஸோ வெறும் பாடி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் இதோட ஸ்பிளிட் அப் பண்ணிருவீங்க இல்லையா? சரௌண்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா சரௌண்டிங் டெம்பரேச்சர் அந்த பாடியோட டெம்பரேச்சர்ல இருந்து மைனஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த நெட் பவர் வந்து பாசிட்டிவா இருந்தா எப்படி, நெகட்டிவா இருந்தா எப்படி? பவர் பாசிட்டிவா இருந்தா எப்படி, பவர் நெகட்டிவா இருந்தா எப்படி? அதாவது இந்த எனர்ஜி பாசிட்டிவா இருந்தா எப்படி, நெகட்டிவா இருந்தா எப்படி? ஸோ பாசிட்டிவா இருந்தா என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம்னா, பாடி லாசஸ் ஹீட் டு சரௌண்டிங். அந்த பாடியில இருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த பாடியில இருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? எப்போ இந்த பவர் வந்து பாசிட்டிவா இருக்கும் பொழுது. அதுவே நெகட்டிவா இருக்கும் பொழுது சரௌண்டிங்ல இருந்து எங்க போகுது? பாடிக்கு போகுது ஹீட். பாடி கெயின்ஸ் ஹீட் ஃப்ரம் த சரௌண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் நம்ம எப்பயுமே நம்ம பிளாக் பாடியா நம்மள இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது நல்ல விஷயம் இல்லையா? நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தோம் அப்படின்னா அது எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல ஹெல்ப்பா இருக்கட்டும், எது கொடுத்தாலும் அது ஒரு நல்ல விஷயம், அது ஒரு பாசிட்டிவான விஷயம். மத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது கொஞ்சம் வந்து அதை விட செகண்ட் ஸ்டெப் தான் இல்லையா? அப்போ அதை நம்ம நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த நெட் பவர் அப்படின்னா நெட் எனர்ஜி பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி ஹீட்டை சரௌண்டிங்க்கு கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி சரௌண்டிங்ல இருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், கெயின் பண்ணிக்குது. ஸோ அவ்வளவுதான் இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். என்னது? 5.67 into 10 power -8. கண்டினியூஸா இதை வந்து எழுதிட்டே வந்தோம், 5ல இருந்து எழுதிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும். அப்புறம் P is equal to sigma A into T power 4. இதை ரீரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா பவர் டிவைடட் பை A into T power 4. பவருக்கான யூனிட் வாட், ஏரியாக்கான யூனிட் மீட்டர் ஸ்கொயர், அண்ட் டெம்பரேச்சருக்கான யூனிட் கெல்வின். அதனுடைய பவர் 4 அப்படிங்கிறதுனால கெல்வின் பவர் 4. அப்போ வாட் மீட்டர் பவர் -2 கெல்வின் பவர் -4 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டோட யூனிட். இது எதுக்கு நான் ரெண்டாவது தடவை இப்ப நான் எழுதி காமிக்கிறேன், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா இதனுடைய வேல்யூவை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது இட்ஸ் ஹைலி டஃப். 10 யூனிட் இப்போ நீங்க இந்த யூனிட் தனியா பாக்குறப்போ சரி ஞாபகம் வச்சுக்கலாம்னு தோணும். 10 யூனிட்ஸையும் கம்பைன் பண்ணி படிக்கிறப்போ இந்த யூனிட்லாம் எங்க நம்ம ஞாபகத்துல இருக்குன்னே தெரியாது. அதனால எப்படி இதை டிரைவ் பண்றது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்ம்ல நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஸ்டீஃபன்ஸ் லால இருந்து தான் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்கான யூனிட் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை 2 மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒரு மெத்தட் பிளாக் பாடி ரேடியேஷன் மெத்தட், இன்னொரு மெத்தட் வந்து வேக்யூம் டயோட் மெத்தட். ஓகேவா? ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன் மெத்தட்ல இதை கண்டுபிடிப்போம், வேக்யூம் டயோட் மெத்தட்ல இதை கண்டுபிடிப்போம். ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டோட கீ ஃபேக்டர்ஸ் என்ன? யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் இன் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்ஸ் லா. ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்ஸ் லால இருக்கக்கூடிய யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் தான் என்னது? ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். ஸ்டீஃபன் லாவை இன்னொன்னு மாதிரி என்ன சொல்லலாம்? ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டை என்னன்னு சொல்லலாம்? ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஒரு 5 டேர்ம் சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் 1879ல டிஸ்கவர் பண்ணாங்க. யாரு அப்படின்னா ஜோசப் ஸ்டீஃபன் அப்படின்றவங்க. ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட், இது எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும்? இந்த ஸ்டீஃபன் லால பவர் எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டா இருக்கும் அப்படின்னா 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சர். ஸோ பவர் டிபெண்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பவர் அப்படி இல்லைன்னா எனர்ஜி டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னா 4th பவர்ல டிபெண்ட் பண்ணிருக்கும். ஓகேவா? 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சர். பவர் டிபெண்டன்ஸ் இஸ் 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சர் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். How was sigma determined? எப்படி சிக்மா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா,
ஸ்டீஃபன் அப்படிங்கிறவங்க தான் எக்ஸ்பெரிமெண்டலா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த லட்விங் போல்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எதுல இருந்து தியரிட்டிக்கலா தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து தியரிட்டிக்கலா ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் இதுதான் வேல்யூ, ஸோ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா நமக்கு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டோட வேல்யூ கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இதை வந்து என்னன்னு சொல்றோம், ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் லா அப்படின்னு சொல்றோம். இதை இனிஷியேட் பண்ணது யாரு, ஸ்டீஃபன். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அதை அதை வந்து தியரிட்டிக்கலா சொன்னதுதான் இந்த போல்ஸ்மேன். ஸோ ஸ்டீஃபன் வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த அப்சர்வேஷன்ல இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் இருக்காது. எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி ரிசல்ட் கொடுத்துருவாரு. ஆனா பின்னாடி வந்த இந்த போல்ஸ்மேன் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தியரிட்டிக்கலா தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து இந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம சால்வ் பண்றப்போ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கொடுத்திருக்கா அப்படின்னா போல்ஸ்மேன் கொடுத்திருக்காங்க. லட்விக் போல்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த ஃபார்முலா என்னன்னா 2 pi power 4 k power 4 divided by 15 h cube c squared. ஸோ இந்த இடத்துல k அப்படிங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், kb அப்படின்னு கொடுப்பாங்க, k ஸ்மால் கேன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ kbனாலும் ஸ்மால் கேனாலும் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தான். h அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும், அதனுடைய வேல்யூ எவ்வளோ 6.626 into 10 power minus 34 ஜூல் செகண்ட் தெரியும் இல்லையா, பிளாங்க் கான்ஸ்டன்ட். அதே ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னா h கிராஸ்னு சொல்லுவோம், h டிவைடட் பை 2 பை அதனுடைய வேல்யூ. நேற்று கிளாஸ்ல நான் சொன்னேன்ல, இந்த போனான்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து லோ ஃப்ரீக்வன்சி போனான், இன்னொன்று வந்து ஹை ஃப்ரீக்வன்சி போனான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ லோ ஃப்ரீக்வன்சி போனானுக்கு எனக்கு நேம் சரியா ஞாபகம் வரல, டக்குன்னு நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ லோ ஃப்ரீக்வன்சி போனானுக்கு என்ன நேம் அப்படின்னா அக்வஸ்டிக்கல் போனான். ஓகேவா? அக்வஸ்டிக்னா என்ன, சவுண்ட் தானே. ஸோ அக்வஸ்டிக்கல் போனான் அப்படின்னு சொல்லுவோம். லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் அப்படின்னாலே அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து லோ ஃப்ரீக்வன்சி தான். அதனாலதான் லோ ஃப்ரீக்வன்சி போனான என்னன்னு சொல்றோம், அக்வஸ்டிக்கல் போனான்னு சொல்றோம். ஹை ஃப்ரீக்வன்சி போனான ஆப்டிக்கல் போனான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஆப்டிக்கல் ஃப்ரீக்வன்சி வந்து 10 power minus 14 ஹெட்ஸ், ரொம்ப அதிகம். அதனாலதான் எப்பயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்டிக்கல் ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய போனான ஆப்டிக்கல் போனான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நேற்று கிளாஸ்ல இந்த அக்வஸ்டிக்கல் போனான் அப்படின்ற நேமை நான் எனக்கு ஞாபகம் வரலன்னு சொல்லல, இன்னைக்கு கிளாஸ்ல அதை ஞாபகப்படுத்தி சொல்லிட்டேன். ஓகேவா? போனான்ல 2 டைப் இருக்கு, அக்வஸ்டிக்கல் போனான், ஆப்டிக்கல் போனான். லோ ஃப்ரீக்வன்சி போனான அக்வஸ்டிக்கல் போனான்னு சொல்லுவோம், ஹை ஃப்ரீக்வன்சி போனான ஆப்டிக்கல் போனான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நாளைக்கு நீங்க கிளாஸ்ல படிக்கணும்னு அவசியம் இல்லை. நேற்று வந்து அந்த ஹீட் எனர்ஜி எடுத்துட்டு போறது இன் பார்ட்டிகல் ஃபார்ம்ல எது எடுத்துட்டு போகுது அப்படின்னா இந்த போனான் தான் எடுத்துட்டு போகுது, அந்த வைப்ரேஷன்ஸ் தான் எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த அக்வஸ்டிக்கல் போனான் ஆப்டிக்கல் போனான் பத்தி பேசினேன். அது வந்து உங்களுக்கு நீடட் கிடையாது. ஓகே, போனான் வரைக்கும் தெரிஞ்சா போதும். இந்த ஆப்டிக்கல் போனான் அக்வஸ்டிக்கல் போனான்ல இருக்க கைண்ட்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொன்னேன் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஓகே, இப்போ இங்க வரலாம். ஸோ இங்க h அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், c அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட். ஓகேவா? ஸோ இந்த எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ, இந்த h பிளாங்க் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ, வெலாசிட்டி ஆஃப் லைட் தெரியும் 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஃபைனலா என்ன வேல்யூ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போல்ஸ்மேன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் இது பேரு ஸ்டீஃபன் போல்ஸ்மேன்ஸ் லா. நெக்ஸ்ட், பிளாக் பாடி ரேடியேஷன் மெத்தட்ல எப்படி இந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா, there is a formula which contains mass, c அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட், a அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த டிஸ்க். அங்க ஒரு டிஸ்க் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டிஸ்கோட ஏரியா தான் இது, சர்ஃபேஸ் ஏரியா இது. T அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த, அங்க ஒரு ஸ்பியர் ஹெமிஸ்பியர் யூஸ் பண்ணுவாங்க. ஹெமிஸ்பியர் அப்படின்னா ஸ்பியர்னா இது, ஹெமிஸ்பியர் அப்படின்னா ஹாஃப் ஸ்பியர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அங்க ஒரு ஹெமிஸ்பியர் யூஸ் பண்ணுவாங்க, அதனுடைய டெம்பரேச்சர் வந்து இது ஹெமிஸ்பியரோட டெம்பரேச்சர். T அப்படிங்கிறது வந்து Td⁴ அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம யூஸ் பண்ற சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் இன்டூ dt டிவைடட் பை d0 அப்படிங்கிறது எவ்வளவு ரேட்ல அந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்ற ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓகேவா? நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன, ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல வர ஒரு கான்ஸ்டன்ட் தான் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 டைப்ல கண்டுபிடிக்கலாம். பிளாக் பாடி ரேடியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், வாக்யூம் டயோட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்டிவிஷன் உங்களோட சிலபஸ்ல கொடுக்கல, நான் நீங்க எதுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்தேன். ஏன்னா இப்ப இன்கேஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த மெத்தட்ல வந்து ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் பேராவது தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக நான் இது கொடுத்தேன். ஓகேவா? ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன் மெத்தட், இதுக்கான ஃபார்முலா இது, இதை நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா?
ஸோ இங்க மாஸ் அப்படிங்கிறது அங்க யூஸ் பண்ற காப்பர் டிஸ்கோட மாஸ் கிலோகிராம்ல சொல்லியிருக்கோம். சி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த டிஸ்க். ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட யூனிட் நமக்கு தெரியும், ஜூல் பர் கெல்வின் பர் கிலோகிராம். ஏ அப்படிங்கிறது அங்க யூஸ் பண்ற டிஸ்கோட ஏரியாவோட யூனிட் தெரியும் நமக்கு மீட்டர் ஸ்கொயர். டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த மெட்டாலிக் ஹெமிஸ்பியர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஹெமிஸ்பியர் யூஸ் பண்ணுவோம், அதனுடைய டெம்பரேச்சர் தான் இந்த டி அப்படிங்கிறது. dt divided by dt and d naught அப்படிங்கிறது dt naught அப்படிங்கிறது இனிஷியல் ரேட் ஆஃப் டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ண எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது ஒரு பர்டிகுலர் டைம்ல அப்படின்னு சொல்றது தான் இந்த டேர்ம். ஓகேவா? அடுத்தது வேக்யூம் டயோட் மெத்தட். வேக்யூம் டயோட் மெத்தட்ல நம்ம ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்ரோச் அப்படின்னா எலக்ட்ரானிக் அப்ரோச். ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம பண்ணும் பொழுது இதுல எலக்ட்ரானிக் அப்ரோச், ப்ராக்டிக்கல் அப்ரோச் நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ எலக்ட்ரானிக் அப்ரோச்னா என்ன, ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னாலே நம்ம வேலை ஈஸி பண்றதுக்கு கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இல்லையா? கரண்ட்னால நம்ம வேலை எல்லாமே ஈஸியா இருக்கும். நம்ம இப்போ அதே கிரைண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா கிரைண்டர் இல்லைன்னா என்ன ஆகுறது, நம்மளே உட்காந்து கையில தான் கிரைண்ட் பண்ணணும். அப்படி பண்றதுக்கு ரொம்ப நிறைய டைம் ஆகும். ஸோ நம்மளுடைய வேலைகளை எளிமைப்படுத்துறது தான் இந்த எலக்ட்ரானிக்ஸோட பர்பஸே இல்லையா? இப்போ எலக்ட்ரானிக் அப்ரோச் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா இதுல நம்ம ஸ்டீஃபன் லாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் சிக்மாவை. ஸோ இது ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ரோச். வேக்யூம் டயோட், டயோட்னாலே உங்களுக்கு தெரியும் அது எங்க வரும், எலக்ட்ரானிக்ஸ்ல தான் வரும். அதனால நீங்க என்ன சொல்லிடலாம், வேக்யூம் டயோட் மெத்தட் அப்படின்னாலே ஒரு எலக்ட்ரானிக் அப்ரோச் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஓகே, இதனுடைய பிரின்சிபல் என்ன? இதனுடைய பிரின்சிபல் ஸ்டீஃபன் லா தான் இதனுடைய பிரின்சிபல். டைரக்ட்லி ஹீட்டட் வேக்யூம் டியூப் டெமான்ஸ்ட்ரேட் தட் த எமிட்டட் ரேடியேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு T⁴. ஸோ எமிட் ஆகிற அந்த ரேடியேஷன் எதுக்கு ப்ரொபோர்ஷனட்டா இருக்குன்னு சொல்றாங்க, 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனட்டா இருக்கு. அதுதான் ஸ்டீஃபன் லா, அதுதான் இதனுடைய பிரின்சிபல். ஸோ இது பிரின்சிபலா எதை யூஸ் பண்ணிக்கிச்சு, ஸ்டீஃபன் லாவே யூஸ் பண்ணிக்கிச்சு இந்த மெத்தட். ஓகேவா? இதுல என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இதுல பவர் கண்டுபிடிப்பாங்க. எப்படி பவர் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா டெம்பரேச்சரை இந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வச்சு வேரி பண்ணுவாங்க. வோல்டேஜையும் கரண்ட்டையும் வேரி பண்ணி டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றது எப்படி வேரி ஆகுது அப்படிங்கறத நோட் டவுன் பண்ணிட்டு கடைசியில எந்த வோல்டேஜுக்கு என்ன கரண்ட்டுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வேரியேஷன் நடந்திருக்குன்றத நோட் பண்ணிட்டே வந்து அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அதை வச்சு பவர் கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், பவர் P is equal to VI அப்படின்னு நம்ம எழுதுவோமா? அதே இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ல சொன்னோம் அப்படின்னா P is equal to I²R இல்லையா? ஸோ இந்த V இருக்கிற இடத்துல IRன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் அப்படின்னா V இருக்க வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், I divided by R ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ பவர் என்ன ஆகும், I² divided by R ன்னு ஆகும். இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் சொன்னோம் அப்படின்னா ஐக்கு பதிலா V by R ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ஐக்கு பதிலா V by R ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது V² divided by R ன்னு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பவருக்கு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ அது வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம தேவையானது என்ன அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு டைம், ஸோ வோல்டேஜ் இன்டு கரண்ட் அப்படின்றது தான் நமக்கு தேவை. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஞாபகப்படுத்துறது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட் அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வோல்டேஜும் தெரியும், கரண்ட்டும் தெரியும். ஏன்னா இதை நம்ம தான் வேரி பண்றோம். வேரி பண்ணி தான் எவ்வளவு டெம்பரேச்சர் சேஞ்ச் அந்த ஃபிலமெண்ட் கொடுக்குது அப்படிங்கறத நோட் டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சா அதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு பவர் கிடைச்சிரும். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு கிராஃப் போடுவாங்க, லாக் Tக்கும் லாக் Pக்கும். லாக் P அப்படிங்கிறது பவர், லாக் T அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ண டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டுக்கும் கிராஃப் போடும் பொழுது லாக் Tக்கும் லாக் Pக்கும் இந்த பவருக்கும் வந்து கிராஃப் போடும்பொழுது ஸ்ட்ரைட் லைனா கிடைக்கும். அதுக்கு ஸ்லோப் எடுப்போம். ஸ்லோப் எடுக்கும்போது வர வேல்யூ தான் என்ன வேல்யூவா வரும் அப்படின்னா இந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டோட வேல்யூவா வரும். ஓகேவா? சரி, ஓகே. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஃபைண்டிங் y இன்டர்செப்ட் ஆஃப் log graph allows calculations of Stephen Boltzmann constant அப்படின்னு. ஸோ இந்த கிராஃப்ல வர இந்த இன்டர்செப்ஷன், அதாவது இந்த ஸ்லோப் வேல்யூ தான் என்னத்தை கொடுக்க போகுது, நமக்கு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் வேல்யூவை கொடுக்க போகுது. ஓகே, ஸோ வெரிஃபை பண்றதுக்கு போத் மெத்தட் கிவ்ஸ். இதை வெரிஃபை பண்ணா என்ன பண்றோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் பார்க்குறோம். இதுல இந்த வேக்யூம் டயோட் மெத்தட்லையும் இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் மெத்தட், இந்த ரெண்டு மெத்தட்லயும் நம்ம ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டை வெரிஃபை பண்றாங்க. வெரிஃபை பண்ணும்பொழுது ரெண்டுலயுமே ஒரே வேல்யூ தான் கிடைக்குது. என்னன்னு கிடைக்குது, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 5.67 into 10⁻⁻8 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் கெல்வின் பவர் 4 அப்படின்றது தான் ஆன்சரா கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டு மெத்தடும் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டை கரெக்டா கொடுத்துருச்சு நமக்கு. ஓகேவா? பிளாக் பாடி ரேடியேஷன் மெத்தட், இன்னொரு மெத்தட் என்ன, வேக்யூம் டியூப் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு.
சோலார் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃபுல்லா சன்னை பத்தி படிக்க போறதுதான். அப்ப சன்னை பத்தி என்ன படிக்க போறோம் அப்படின்னா, சன்ல இருந்து வர பவர் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சோலார் கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. P is equal to SA அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி EMT படிப்பீங்க. ஓகேவா? சோ இதுல இந்த S அப்படிங்கிறது தான் இந்த சோலார் கான்ஸ்டன்ட். S is equal to P by A. P அப்படிங்கிறது பவர். பவர் அப்படின்னா என்னது? எனர்ஜி பர் டைம்னு அர்த்தம் இல்லையா? சோ ஏரியா. P by A அப்படின்னா பவர் பர் ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணோம், பவரை ஏரியாவால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சோலார் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு மெட்டீரியலுக்கும் எந்த ஒரு சோர்ஸுக்கும் நம்மளால சோலார் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ சோலார் கான்ஸ்டன்டோடைய வேல்யூவை நீங்க ஞாபகம் வச்சுட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா இது உங்க சிலபஸ்ல ஒரு தனி பார்ட்டாவே கொடுத்துருக்காங்க சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதனால சோலார் கான்ஸ்டன்டோடைய வேல்யூவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1361. ஓகேவா? பர்டிகுலராகவே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ராக்சிமேட்டா கூட ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, சோலார் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு. 1361 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்துச்சு? S is equal to P by A வா இந்த ரீரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஸோ பவருக்கான யூனிட் வாட், ஏரியாவுக்கான யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்படிதான் இந்த சோலார் கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் கிடைச்சது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கேட்பாங்க, இந்த யூனிட்டை வேரி பண்ணி கூட கேட்பாங்க. அப்போ நீங்க கரெக்டா எழுதணும் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கு உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் மேல எவ்வளோ சோலார் ரேடியேஷன் வந்து இன்சிடென்ட் ஆகுது, படுது. இப்போ ஒரு சர்ஃபேஸ் இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ஃபேஸ் மேல சன்ல இருந்து எவ்வளோ ஹீட் ரேடியேஷன்ஸ் வந்து இது மேல படுது அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்றது தான் இந்த சோலார் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ. ஓகேவா? டோட்டல் சோலார் இர்ரேடியன்ஸ். இர்ரேடியன்ஸ்னா என்ன அர்த்தம்? ரேடியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இர்ரேடியன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இர்ரேடியன்ஸ்னா என்னன்னே புரிஞ்சுக்க முடியும். ரேடியன்ஸ், இர்ரேடியன்ஸ். ரேடியன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, நீங்க இங்கிலீஷ் நாவல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதுல சொல்லுவாங்க, ஹீரோயினை பத்தி டிஸ்கிரைப் பண்றப்போ ஹர் ஐஸ் இஸ் ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளோட கண்கள் வந்து மின்னுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மின்னுது, ஒளிருது அப்படின்றதுக்கான மீனிங் தான் ரேடியன்ஸ். அதுல இருந்து அவளோட கண்ணு வந்து அந்த ஹீரோயினோட கண்ணு பிரைட்டா இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த ரேடியன்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஹர் ஐஸ் இஸ் ரேடியன்ஸ் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளவு பிரைட்னஸ், அந்த லைட்ல வந்து எவ்வளவு பிரைட்னஸ் இருக்கு, அது எவ்வளவு டல்லா இருக்கு, பிரைட்டா இருக்குன்றத சொல்றதுதான் இந்த ரேடியன்ஸ் அப்படின்ற டேர்ம். இர்ரேடியன்ஸ் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் மேல எவ்வளவு ரேடியேஷன் வந்து படுது, எவ்வளவு ஹீட் ரேடியேஷன் இதை வந்து தாக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த இர்ரேடியன்ஸ் அப்படின்றது. புரியுதா? ரேடியன்ஸ் அப்படின்னா வெளியில போறது, இர்ரேடியன்ஸ் அப்படின்னா உள்ள வருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நீங்க கண்ணை வச்சாலே இந்த ரேடியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ணு எவ்வளவு பவர் வெளியில போகுது அப்படின்னு மத்தவங்களுக்கு நம்ம கண்ணை பாக்குறப்ப தெரியும் இல்லையா? சொல்லுவாங்கல்ல, இப்ப கூட சொன்னேன்ல இந்த நாவல்ல, ஹீரோயினோட கண் வந்து ரேடியண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு. அப்படின்னா என்ன? எவ்வளவு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப ரேடியன்ஸ் அப்படின்னா இட் மெஷர்ஸ் ஹவு பிரைட் த லைட் இஸ். இர்ரேடியன்ஸ் அப்படின்னா ஹவு the radiation affect the surface. எப்படி அந்த சர்ஃபேஸை வந்து அந்த ரேடியன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, எப்படி அதை ஃபுல்லா ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்றது தான் இந்த இர்ரேடியன்ஸ் அப்படிங்கிற டேர்ம். அப்ப டோட்டல் சோலார்னா என்ன? சன்ல இருந்து வர ரேடியேஷன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப டோட்டல் சோலார் இர்ரேடியன்ஸ்னா என்ன? ஒரு சர்ஃபேஸ் மேல எவ்வளவு சோலார் லைட்ஸ் வந்து அதை ஹிட் பண்ணுது, அது மேல படுது அப்படின்றத சொல்றது தான் இந்த சோலார் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ. ஓகேவா? மெஷர் ஜஸ்ட் outside that atmosphere above all atmospheric interference. ஸோ இந்த சோலார் கான்ஸ்டன்ட் மெஷர் பண்றப்போ எர்த் அட்மாஸ்பியருக்கு வெளியில போய் தான் மெஷர் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, வெளியில போய் மெஷர் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியில இருந்து மெஷர் பண்றாங்கன்னு அர்த்தம். இவங்க போய் அங்க மெஷர் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த எர்த் அட்மாஸ்பியரை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல இருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியர்ல நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, கேசஸ் இருக்கு, அப்புறம் நிறைய டிராப்லெட்ஸ் இருக்கு, மாய்ஸ்சர் இருக்கு. ஸோ இது எல்லாமும் இந்த கான்ஸ்டன்டோடைய வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்கு வெளியில போனா அங்க எங்க டஸ்ட் பார்ட்டிகல் எதுவுமே இருக்காது இல்லையா? சோ இதனுடைய வேல்யூ வந்து நம்ம அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணிடலான்ட்டு எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வெளி சைட்ல இருந்து இதை அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதை கால்குலேட் பண்ணிருக்காங்க. அப்படி கால்குலேட் பண்ணி வர வேல்யூ எவ்வளோ? 1361 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் சோலார் கான்ஸ்டன்ட்? சோலார் கான்ஸ்டன்ட்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, the amount of solar radiation energy received per area per unit time on a surface perpendicular to the sun rays.
அதாவது அந்த சர்ஃபேஸ் சன்ரைஸ்க்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஏன்னா சன்ரைஸ் எங்க இருந்து வருது, ஃப்ரம் த ஹை, தூரத்துல இருந்து வருது. அப்படி வர்றதுனால இந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். சரியா? எப்பவுமே பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் கிடையாது. எப்பவுமே இட்ஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஏரியா. அப்போ சோலார் எனர்ஜி received per unit area per unit time on perpendicular surface on the surface perpendicular to the sun rays அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. at earth mean distance from the sun, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அப்படின்னா சன்ல இருந்து எர்த் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா மீன் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சன்ல இருந்து எர்த் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த கால்குலேஷனை இந்த டெஃபினேஷனை கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இந்த இடத்துல அட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ சன்ல இருந்து எர்த் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு இவங்கள ஒரு ஆவரேஜா இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இப்போ வந்து எர்த் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க இந்த பார்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆனா மேல இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? என்னது, the amount of solar radiation energy received per unit area per unit time. ஓகேவா? அந்த சர்ஃபேஸ் அந்த ரேஸ்க்கு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இப்ப பாருங்க, எனர்ஜி பர் டைம் என்னன்னு எழுதிடலாம். இப்ப இந்த சொன்ன டெஃபினேஷன் தான் நான் ஈக்குவேஷனா எழுதியிருக்கேன். அப்ப எனர்ஜி பர் டைம் பவர்னு எழுதிக்கலாமா? இப்ப P by A அப்படிங்கிறது தான் சோலார் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷனோட டெஃபினேஷன் தான் இது. the amount of solar radiation energy received per unit area per unit time. இதுதான் இதுக்கான டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் இதுக்கான பேர் என்ன, சோலார் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத தாண்டி இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா டோட்டல் சோலார் இர்ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மொத்த டெஃபினேஷனையும் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் இது, எந்த அளவுக்கு சர்ஃபேஸை அந்த சோலார் ரேடியேஷன் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. அப்போ டோட்டல் சோலார் ரேடியன்ஸ் தான் TSI அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல இருந்து T, இதுல இருந்து S, இதுல இருந்து I. இதனுடைய வேல்யூ, சோலார் கான்ஸ்டன்டோட வேல்யூ எவ்வளோ, 1361 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதனுடைய வேல்யூ. இதை கிலோவா எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வேல்யூவை கிலோவா கன்வெர்ட் பண்ணணும்னாலோ இல்லை மெகாவா கன்வெர்ட் பண்ணணும்னாலோ அந்த வேல்யூவால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். இப்போ கிலோவால பண்ணும்போது 10³ டிவைடட் பை 10³ ஸோ இதை வந்து கிலோ அப்படின்னு எழுதிக்கலாம். மேலே நியூமரேட்டர்ல இருக்கல, டினாமினேட்டர் இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது 10⁻³ இன்டூ 1361 கிடைக்கும். ஸோ -3 அப்படின்னா 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.361 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ல கிலோவாட்ல கொடுத்துருக்காங்களா, மெகாவாட் பர் மீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்களான்றதை நீங்க நோட் பண்ணணும். ஓகேவா? என்னடா நம்ம படிச்சுட்டு போன இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையே அப்படின்லாம் பார்க்க கூடாது. அது கிலோவா கொடுத்துருக்காங்களா, மெகாவா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நான் உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கிலோவா கேட்டாங்கன்னா இப்படி வரும், மெகாவா கேட்டாங்கன்னா இன்னும் 3 டிஜிட்ஸ் வந்து முன்னாடி போகும். மெகாவா இது எழுதும் போது எப்படி எழுதலாம், 0.001 அப்படின்னு வரும் இல்லையா? இன்னும் 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். அப்ப இதுதான் மெகாவாட்ல இதனுடைய வேல்யூ, மெகா வாட் பர் மீட்டர். ஜிகாக்கு கேட்டாங்கன்னா இன்னும் 3 டிஜிட்ஸ் தள்ளி போகும். ஸோ மெகா, கிலோ, மெகா, ஜிகா வேல்யூலாம் உங்களுக்கு தெரியணும். கிலோ அப்படின்னா 10⁻3, மெகா அப்படின்னா 10⁻6, ஜிகா அப்படின்னா 10⁻9, டெரா அப்படின்னா 10⁻12, பீட்டா அப்படின்னா 10⁻15, ஆக்டா அப்படின்னா 10⁻18. இது தெரியணும். அதே மாதிரி ஆப்போசிட்லயும் உங்களுக்கு தெரியணும். எவ்வளோ, சென்டிமீட்டர் அப்படின்னா 10 சென்டி அப்படின்னா 10⁻−2, மில்லி அப்படின்னா 10⁻−3. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே, தெரியாம அன்மியூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சென்டி, மில்லி, அப்புறம் மைக்ரோனா எவ்வளோ, 10⁻−6, நானோனா 10⁻−9. ஸோ சென்டி, மைக்ரோ, அப்புறம் நானோ, இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் இந்த சைடும் உங்களுக்கு தெரியணும், இந்த சைடும் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த வாட் பர் மீட்டர் ஸ்கொயர்லயே தான் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. அது கிலோலையும் கேட்பாங்க, மெகாலையும் கேட்பாங்க. எப்படி மாத்தி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கு இந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து உங்களுக்கு 11th 12th புக்ல கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இது எந்த லெசன்ல கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் தேடி பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, எது அப்படின்னா அந்த வேல்யூஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா தேடி படிச்சுக்கோங்க. ஓகே, இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ்ல நான் எடுத்துட்டு வரேன். ஸோ மெஷர்ட் அட்
ஜாஸ்ட் இது எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னா எர்த் அட்மாஸ்பியருக்கு வெளியில இருந்து இதை மெஷர் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதுக்காக இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எர்த்தினுடைய எனர்ஜி என்ன அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காகவும் கிளைமேட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காகவும் இந்த சோலார் கான்ஸ்டன்ட் நமக்கு அவசியமா தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஏன் சோலார் கான்ஸ்டன்ட் மெஷர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா எர்த்தோட எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் கிளைமேட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும். ஓகேவா? ஸோ சோலார் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா P is equal to SC அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல S அப்படிங்கிறது தான் சோலார் கான்ஸ்டன்ட் இல்லையா? சரி, இப்போ S வேணும் அப்படின்னா இது எப்படி ரீரைட் பண்ணி எழுதுவோம்? P divided by A அப்படின்னு எழுதுவோம். நமக்கு ஸ்டீஃபன்ஸ் லால இருந்து ஃபார்முலா தெரியும். என்ன அது? P is equal to power is equal to sigma A T power 4 அப்படின்றது நமக்கு தெரியுமா? சரி, டிவைடட் பை இங்க ஒரு ஏரியா நமக்கு இருக்கு. இது வந்து சன்னோட ஏரியா. இது வந்து அந்த பவர் எவ்வளோ அங்க அந்த பவர் கால்குலேட் பண்றோம் இல்லையா, சன்ல இருந்து வர ரேடியேஷன், அந்த பவர் கால்குலேட் பண்ற ஏரியாவோட ஏரியா இது. அந்த பவர் கால்குலேட் பண்ணுவோம்ல ஒரு சர்ஃபேஸ்க்கு, அந்த சர்ஃபேஸ்னோட ஏரியா இந்த ஏரியா. இது வந்து சன்னோடைய டோட்டல் ஏரியா. புரிஞ்சுதுங்களா? ஸோ P is equal to SA ல S அப்படிங்கிறது சோலார் கான்ஸ்டன்ட். அப்போ P டிவைடட் பை A அப்படின்னு எழுதுவோம். ஸ்டீஃபன்ஸ் லா என்னது? சிக்மா A T பவர் 4 டிவைடட் பை இங்கே ஒரு ஏரியா. அப்போ ரெண்டு ஏரியா நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து சன்னோட ஏரியா, இன்னொன்று வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால அந்த சன்னோட ரேஸ் படும் பொழுது என்ன பவர் இருக்கோ அதை கால்குலேட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த சர்ஃபேஸ்னோட ஏரியா இந்த ஏரியா. அப்படி எழுதும் பொழுது இந்த சன்னோட ஏரியாவையும் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது இந்த சர்ஃபேஸ்னோட ஏரியாவையும் சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நமக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாடிஃபை ஆகி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஃபைனல் ஆன்சர் தான் தேவை. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ சோலார் கான்ஸ்டன்ட்டை ஒரு ஏரியா வச்சு இன்க்ளூட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஓகேவா, ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்ல இருந்து சோலார் கான்ஸ்டன்ட்டை நம்ம மாத்தி எழுதியிருக்கோம். அதுதான் இதுக்கான மீனிங். அப்போ சோலார் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா ரெண்டு தெரியும் நமக்கு. P is equal to SA அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா, அதுல இருந்து S is equal to P by A அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா ஸ்டீஃபன் லாவோட கனெக்ட் பண்ணி இந்த ஃபார்முலா வரும், சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா? இப்போ S is equal to sigma T power 4. ஸோ இந்த sigma T power 4 அப்படிங்கிறது ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சிரும். ஏரியா அப்படிங்கிறதுனால ஏரியாவுக்கு பதிலா இங்க நம்ம என்ன பண்றோம்? R டிவைடட் பை R ஸ்கொயர்ட் அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இதை டிரைவ் பண்ணி கேன்சல் பண்ணி ஃபைனலா ஒரு ஆன்சர் இது. ஓகேவா? அதனால நீங்க இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ப்ராசஸ்ல நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஹல்லே 1/2 மணி நேரம் ஆயிடும். அதனால இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ சோலார் கான்ஸ்டன்டோட வேல்யூ நம்ம இப்பதான் படிச்சோம், 1361 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். சிக்மா அப்படிங்கிறது இதுதான் சோலார் கான்ஸ்டன்ட். சிக்மா அப்படிங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ இப்பதான் படிச்சோம், 5.67 × 10⁻⁸ வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் கெல்வின் பவர் 4. இந்த இடத்துல T அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நாங்க வந்து MSc படிக்கிறப்போ எங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வாட் இஸ் த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 6000 கெல்வின் ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. 6000 கெல்வின், 7000 கெல்வின், 4000 கெல்வின், 3000 கெல்வின் கொடுத்துட்டு இதுல எது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன்னு கேட்டிருந்தாங்க. சோ அப்போ இது தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட். 6000 கெல்வின் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய வேல்யூ ஆல்மோஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5778 கெல்வின், அதாவது 5778 கெல்வின் இருக்கும். வந்து இப்படி ரவுண்ட் அப் பண்ணி ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா 6000 கெல்வின். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த T அப்படிங்கிறது சன்னுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்றது இந்த இடத்துல. ஓகேவா? R அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சன், சன்னோட ரேடியஸ் என்ன அப்படின்றது. அதனுடைய வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 7 நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், 7 × 10⁸ மீட்டர்னு. R அப்படிங்கிறது எர்த் சன் டிஸ்டன்ஸ், எர்த்துக்கும் சன்னுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1.5 × 10⁻11 மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஆனா நீங்க இந்த ரெண்டு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். இது சோலார் கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன். இது மூணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த ஸ்லைட்ல. இது ரெண்டும் தேவையில்லை, வேல்யூஸ் தேவையில்லை. இது என்ன டேர்ம்ஸ்ன்னு தெரிஞ்சா போதும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல சிக்மானா என்னன்னு தெரிஞ்சிச்சு, டீனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஆர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, கேபிட்டல் ஆர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எப்பயுமே நம்ம கூலும்ஸ் லால படிப்போம், F is equal to K × Q1 Q2 divided by R square. ஸோ இந்த மாதிரி கீழே R square வந்தாலே அது இன்வர்ஸ் ஸ்கொயர்லான்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ இந்த லாவையும் இந்த சோலார் கான்ஸ்டன்ட்ல வர இந்த ஈக்குவேஷனையும் நம்ம என்ன சொல்லிடலாம், இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல,
எதுக்கும் கேட்டாங்கனாலும் உங்களுக்கு தெரியணும். இது வந்து இன்வெர்ஸ் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதனுடைய வேல்யூ கொடுத்துருவாங்க. சிக்மா டி பவர் 4 ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் இதனுடைய வேல்யூ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1361 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலா இது வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு கொடுத்துருப்பாங்க. டி வந்து வேற ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஆப்ஷன் ஏ வந்து ஏபிசி, ஆப்ஷன் ஏ கேபிட்டல் ஏ, ஏபிசி 3 கரெக்ட், ஆல் ஆர் கரெக்ட். பியில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஏபி மட்டும் கரெக்ட். சியில் என்ன கொடுத்துருப்பாங்க, பிசி மட்டும் கரெக்ட். டியில் டி மட்டும் ராங். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிடி ராங் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன சூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன் அப்படின்னா ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கனால இந்த டினாமினேட்டர்ல ஆர் ஸ்கொயர் வந்தாலே அது இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இந்த சோலார் கான்ஸ்டன்ட்டும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. why solar constant is not truly constant? இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோலார் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கான்ஸ்டன்டே கிடையாது. இதனுடைய வேல்யூ வந்து வேரி ஆகும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், மாறாம இருக்கும்னு அர்த்தம். இப்போ சோலார் கான்ஸ்டன்ட் வந்து ஒரு ஒரிஜினல் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து வேரி ஆகும். எதனால வேரி ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சோலார் சைக்கிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இது ரெண்டும் ஞாபகம் இருந்தா போதும். ஓகேவா? இந்த டாபிக் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். சோலார் கான்ஸ்டன்ட்டை வந்து ஏன் வந்து ட்ரூலி கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியல அப்படின்னா, ஏன் வந்து அது ட்ரூலி கான்ஸ்டன்ட் நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா அது வந்து 2 ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஒன்னு சோலார் சைக்கிள் எஃபெக்ட், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட். இதுக்கு இடையில நீங்க எனக்கு சன் ஸ்பாட்னா என்ன, சன் பிளேஸ்னா என்ன அப்படின்றது ஞாபகம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து இந்த சன் பத்தி அதிகமா பெருசா படிக்க மாட்டோம். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல மட்டும்தான் படிப்போம். அதுவும் நமக்கு எல்லா பேப்பர்லயும் ஒரு குட்டி யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. ஒரு 5-6 பேப்பர் படிச்சோம் ஒரு செமஸ்டருக்கு அப்படின்னா அதுல ஒரு பேப்பர்ல ஒரு 5 யூனிட் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு யூனிட்ல ஒரு பார்ட்டா கொடுத்துருப்பாங்க ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். அதனால நமக்கு இந்த சன் ஸ்பாட், சன் ஃபிளாஷ்லாம் அவ்வளவு ஃபெமிலியரா இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்றேன். இந்த சோலார் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. ட்ரூலி கான்ஸ்டன்ட், நாட் ஆக்சுவலி இது கான்ஸ்டன்ட், ஆனா ட்ரூலி கான்ஸ்டன்ட் இல்ல. ஏன் ட்ரூலி கான்ஸ்டன்ட் இல்ல அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து 2 விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணுது. ஒன்னு இந்த சோலார் சைக்கிள் அப்படின்ற எஃபெக்ட், இன்னொன்னு வந்து ஆர்பிட்டல் எஃபெக்ட். ஆர்பிட் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எர்த்தோட ஆர்பிட் தான் இது எப்படியா அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோலார் சைக்கிள் அப்படின்னா இது சன்னோட சைக்கிள். சன் வந்து அதனுடைய ஓன் எஃபெக்ட்னால இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பாதிக்கப்படுது. அப்போ சோலார் அப்படின்னாலே நீங்க 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எர்த்ல இருந்து தான் அந்த லைட்டை பத்தி பேசுறோம். அதனால எர்த்தோட ஆர்பிட் நமக்கு ஞாபகம் வந்துடணும். அப்புறம் சோலார் அப்படின்னா சன்னை பத்தி ஞாபகம் வந்துடணும். அப்போ நம்ம எர்த்ல இருக்க ஒரு விஷயமும் இன்னொரு விஷயம் என்ன, சன்ல இருக்க ஒரு விஷயமும் தான் இந்த கான்ஸ்டன்ட் அஃபெக்ட் பண்ணுது. அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா 11 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த சோலார் சைக்கிள் நடக்கும். ஓகேவா? இது எத்தனை இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கும் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. சோலார் சைக்கிள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும்ன்றதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? 11 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த சோலார் சைக்கிள் நடக்கும். அப்படி 11 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த சோலார் கான்ஸ்டன்டோடைய வேல்யூல வந்து 0.1% ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். 0.1%னா என்ன, 1/10 அளவுக்கு சோலார் கான்ஸ்டன்ட்ல வேரியேஷன்ஸ் இருக்கும், பர்சன்டேஜ் அளவுக்கு. ஓகேவா? அப்படின்னா 0.1 டிவைடட் பை 100 இதுதானே வந்து 0.1%. ஸோ இந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் வந்து எங்க வரும் அப்படின்னா இந்த சோலார் கான்ஸ்டன்ட் 1331 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 61. ஓகேவா? 1361. ஸோ இந்த வேல்யூல வந்து எவ்வளவு ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்படுத்துமா,